நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியாக வருவார். இப்போ 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் சனி கும்ப ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. வர ஜூன் மாதம், அதாவது இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு சனி வக்ரம் அடைவார். வக்ரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.5 மாதம் வரும். சரிங்களா? இந்த 4.5 மாத காலகட்டங்கள் சனி வக்ரம் அடைகிறதுனால என்னென்னலாம் நடக்கும், நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், வக்ரம் அடைய போகிறார். இருக்கிறதுல மெதுவான கிரகம் சனி தான். இருக்கிறதுல வேகமான கிரகம் சந்திரன். சந்திரன் நீர் கிரகம். இப்போ ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் போகிறக்கு பாருங்கள் 2.25 நாள் தான் டைம் எடுத்துக்குவார். 2.25 நாள் தான் ஆகும். ஆனால் சனி வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ஏன்னா அவர் மெதுவான கிரகம், அவரோட இயல்பே அதுதான். இப்போ இந்த கிரகம் உங்களுக்கு வக்ரம் அடைகிறதுனால தன்னோட இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை உங்களுக்கு சனி கொடுத்துருவார். அப்போ அந்த மெதுவான கிரகம் வேகமாக ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். வக்ரம்ங்கிறது ஒரு இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான சில விஷயங்களை கொடுக்கும். இப்போ 4ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து வக்ரம் அடைகிறதுனால என்னென்னலாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடு வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பீடாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாகனத்தை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்புறம் வக்ரம் அடைகிறதுனால இதெல்லாமே உங்களுக்கு வேகமாக நடந்துடும். வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கவங்களுக்கு வீடு வாங்க போகிறீங்க இந்த 4.5 மாத காலகட்டங்களில். வாகனத்தை வாங்க முடியும், வாகனத்தை மாற்றலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு பிளாட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு பிளாட் வாங்கலாம். நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு அமையும். 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி வக்ர நிலையில் இருக்கார். புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் அமைஞ்சிடும். 5ஆம் இடங்கிறது எண்ணம், புத்தி, சிந்தனை, மைண்டு குறிக்கிற இடம் இந்த 5ஆம் இடம் தான். இப்போ அந்த 5ஆம் இடத்துல பொதுவாகவே சனி இருக்கக்கூடாது. இப்போ சனி வக்ரம் அடைகிறதுனால கொஞ்சம் குழப்பங்களும் உங்களுக்கு வந்துடும். அதனால் என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஏது செய்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து தெளிவாக முடிவெடுங்க. அவசர முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா 5ஆம் இடங்கிறது மைண்டு, எண்ணம், புத்தி, சிந்தனை, இதெல்லாமே 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்களுக்கு வக்ரம் அடைகிறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்க. அதனால் யோசிச்சு ஒரு 3-4 தடவைக்கு யோசிச்சு முடிவு எடுக்கிறதுல தப்பே கிடையாது. சரிங்களா? அவசரப்படாமல் இருங்க. அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான், அதில் குறைய சொல்ல முடியாது. 8ஆம் இடத்துல குரு இருக்கார், அது விபரீத ராஜயோகம். உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கார், அது உங்களுக்கு சாதகமான விஷயம்தான். சரிங்களா? அந்த சனி வக்ரம் அடைகிறனால சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துரும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவோட சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாமல் போகலாம். ஒரு சில பேருக்கு தாயாரோட கருத்து வேறுபாடும் வந்துடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால கடன் இல்லாமல் பண்ணிடுவார், நோய் இல்லாமல் பண்ணிடுவார், எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார், எதிரி இல்லாமல் பண்ணுவார். இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு குரு வந்து ஆகாத கிரகம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், துலாம் ராசிக்கு பொதுவாக குரு ஆகாத கிரகம், 6ஆம் அதிபதியாக வருவார். அந்த 6ஆம் அதிபதி இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கிறனால விபரீத ராஜயோகமாக மாறிடும். உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக மாறுறதுனால வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம், திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். பங்குச்சந்தை மூலமாக லாபங்கள், ஷேர் மார்க்கெட் மூலமாக சில வெற்றி கிடைக்கிறது, இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிஸ்னஸ், இந்த லாட்ரி, இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த எம்எல்எம் பிஸ்னஸ், எம்எல்எம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு சில பேர் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், இது மூலமாக சில வருமானம் வர்றது, எதிர்பாராத விஷயங்கள், அடுத்தவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நடந்துடும். மூதாதையர்களோட சொத்து, முன்னோர்களோட சொத்து கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கைக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு வெளிநாடு போகணுன்னு விருப்பப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போக முடியும். இப்போ நான் சனி வக்ரமாகறதுனால நம்ம சனி மட்டுமே வச்சு சொல்லிட முடியாதுங்க. கூட்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களை வச்சு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஏன்னா ஒரு மனுஷனோட உடம்புல வந்து நவகிரகங்களோட தாக்கம் இருக்கும். 9 கிரகங்களோட தாக்கம் மனுஷனோட ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அந்த 9 கிரகங்கள் எப்படி இருக்குது, அது குறிப்பிட்ட அந்த வருட கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ குரு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, வருமானம் வரும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்.
12ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிரும். உங்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு அமையுங்க. ஏன்னா 4ஆம் இடத்தையும் குரு பார்த்துடுறார். இப்போ 4ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கனால இதில் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும். சரிங்களா? பூர்வீக சொத்தில் இருக்க இப்போ ஒரு சில பேருக்கு பாருங்கள் 5ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கனால அந்த நிலுவையில் அந்த கேஸ் அப்படி பெண்டிங்கில் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கூட கைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது, ஒரு சில பேருக்கு அமையிற கூட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 5ல் இருக்க சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அவர் மந்தமான கிரகம், மெதுவான கிரகம் வக்கரம் அடைகிறதுனால பூர்வீக சொத்துக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க 5 வருஷம் 10 வருஷம் 4 வருஷம் பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருக்கும். இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு. அது 8ல் வேறு உங்களுக்கு குரு இருக்கார். உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 5ல் சனி இருக்கிறதுனால வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். ஆனால் குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பையனோ இல்லை பொண்ணோ இருக்கா, உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி சனி வக்கரம் அடையினால சின்ன சின்ன மருத்துவ செலவும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யோசிச்சு முடிவெடுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் துலாம் ராசி நேயர்கள் யோசிச்சு முடிவெடுங்க. அவசர முடிவு எடுக்காமல் இருங்க. அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டுட்டிங்கன்னா தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பி போய் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பணப்பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. 6ல் ராகு இருக்கிறனால உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார். வெளியூருக்கு வேலை போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, வேலையை மாற்றணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேலையை மாற்றலாம். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. ஒரு சில பேர்த்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தி. இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க உங்களுக்கு. அது உங்களுக்கு பாசிட்டிவ் தான், உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. 12ல் கேது இருக்கிறது உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் தான், தோல்வியே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? சொத்து சேர்க்கை, வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. பயன்படுத்திக்கிங்க இந்த காலகட்டங்களில். சரிங்களா? எதாவது யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு 4-5 தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறதுல தப்பே கிடையாது. மற்றபடி உங்களுக்கு அந்த சொத்து வாங்குறது, சொத்து சேர்க்கறது, இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் வழி சொந்த பந்தங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லிடவே முடியாது. இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல வேலை கிடச்சிரும். வியாபாரமெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குரு எங்கே இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார். ஏன்னா உடல்காரகன் மனோகாரகன் சந்திரன் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் தான் அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், அவங்க மைண்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இந்த பிறவியில் நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லதா கெட்டதா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன வேலைக்கு போகலாம், எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க, எந்த துறை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க, செட்டில் ஆவீங்க. இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரிங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் என்ன ஏஜில் இருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, உங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அது பார்த்தா தான் நம்ம 100% சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.